ஹரிஓம் சுவாமிஜி. ஜெயலட்சுமி ஹரிஓம். சுவாமிஜி, அதாவது கர்ம யோகம் எப்படி கர்ம சந்நியாசம் ஆகிறது, இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சுவாமிஜி. பொதுவா கர்மம்னு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மம் அப்படின்னா அதுக்கு பலவிதமான பொருட்கள் இடத்தை பொறுத்து உண்டு. இந்த பகவத்கீதை மாதிரி இடங்கள்ல நாம கர்மம் அப்படின்னு சொல்றது, நாம ஆசை வயப்பட்டு, விருப்பு வயப்பட்டு அல்லது வெறுப்பு வயப்பட்டு நம்முடைய உணர்ச்சிகளால தூண்டப்பட்டு நாம செய்யக்கூடியதெல்லாம் கர்மம். பொதுவா அதை செய்யும் போது நான் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வும் நமக்கு இருக்கும். அதனால அகங்காரத்தினால செய்யக்கூடியதெல்லாம் கர்மம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபேன் ஓடுது, அது கர்மம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லை, அதை செயல்னு நாம எடுத்துக்கிறது இல்லை. மற்ற தர்சனங்களை நியாய வைசேஷிய மாதிரிப்பட்டவங்க அது கூட செயல்னு எடுக்கிறாங்க. வேதாந்திகள் அதை எடுக்கிறது இல்லை. ஏன்னா அங்க கர்த்திரு உணர்வு, நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லாததுனால நம்ம அதை செயல்னு எடுத்துக்கிறது இல்லை. அதனால செயல் அப்படின்னா எங்கே விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகளால உந்தப்பட்டு நடக்கிறதோ, அடிமைத்தனத்தோட நடக்கிறதோ, நாம அடிமையாக இருந்து அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருந்து அதை செய்கிறோம். நமக்கு சில சமயங்களில் செய்ய வேண்டாம்னு கூட தோணும், ஆனாலும் செய்வோம். செய்யக்கூடாதுன்னு தோணும், ஆனாலும் செய்வோம். செய்ய முடியாதுன்னு தோணும், ஆனாலும் செய்ய முயற்சி பண்ணுவோம். இதெல்லாமே அவைகளுடைய அழுத்தத்தினால நம்ம செய்கிறோங்கிறதுக்கு அடையாளங்கள். இப்படி செய்யக்கூடியதெல்லாம் கர்மம். கர்ம யோகம்னா என்ன அப்படின்னா, நாம சில விதமா இதை பிரிக்கலாம். அப்படி பிரிச்சுக்கிட்டா தான் நமக்கு கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாதிரி இடங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கு. பலனை எதிர்பார்க்காம யாரு வேலை செய்வா? இல்ல பலனை எதிர்பார்க்காம ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அதுல வரும். அதனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும். இப்போ இது என்னுடைய கடமை அப்படிங்கிறனால அதை செய்யறேன். ஒரு கணவனாக எனக்கு இந்த கடமை இருக்கு, ஒரு தந்தையாக எனக்கு இந்த கடமை இருக்கு, ஒரு சகோதரனாக எனக்கு இந்த கடமை இருக்கு, ஒரு மகனாக எனக்கு இந்த கடமை இருக்கு அப்படின்னு நாம செய்யும் போது நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நம்ம தாண்டி போயிடுறோம். அப்ப கடமை உணர்வோட செய்யும் போது நாம விருப்பு வெறுப்புகளை தாண்டி போறோம். அதனால கீதையில பல இடங்கள்ல கிருஷ்ணர் இது கடமை, உன்னுடைய கடமை, உன்னுடைய தர்மம், ஸ்வதர்மம்ன்ற ஒரு வார்த்தையை 2வது அத்தியாயத்தில கூட பயன்படுத்துறாரு, தொடர்ந்து பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. 2வது, நாம பொதுவா நமக்கு என்ன லாபம்னு பார்த்து காரியங்களை செய்வோம். நமக்கு என்ன லாபம்னு பார்த்து காரியங்களை செய்யலைன்னா அது கர்மத்திலிருந்து கர்ம யோகத்துக்கு மாறிடுது. இப்ப கடமையாக பண்ணும்போது அது கர்மத்திலிருந்து கர்மயோகமா மாறிடுது. சுயநலம் இல்லாம பண்ணும்போது கர்மத்திலிருந்து அது கர்மயோகமா மாறிடுது. இனி நாம ஒரு காரியத்தை செய்யறோம், அந்த காரியத்துக்கு ஒரு பலன் இருக்கு, அந்த பலனை நம்ம விரும்பல. அதாவது பொதுவா நம்ம நாட்டுல எப்படின்னா, எந்த ஒரு தர்மமான செயலும் நமக்கு சொர்க்க பலத்தை கொடுக்கும். நீங்க சாமி கும்பிடுறீங்க, உங்களுக்கு சொர்க்கம். ஜபம் பண்றீங்க, உங்களுக்கு சொர்க்கம். நீங்க தியானம் பண்றீங்க, உங்களுக்கு சொர்க்கம். இப்படி தானம் பண்றீங்க, உங்களுக்கு சொர்க்கம். நல்ல காரியம் எது நீங்க செய்தாலும் அதனுடைய பலன் சொர்க்கம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க சாஸ்திரத்துல. ஆனா நீங்க நல்ல காரியம் செய்யறீங்க, எதுக்காக? சொர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி இல்ல. நீங்க ஏன் செய்யறீங்கன்னா, எனக்கு மன தூய்மை வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யறீங்க. மன தூய்மைன்னா என்ன? எனக்கு விருப்பு வெறுப்புகள் குறையட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யறீங்க. தூய்மையான மனசு அப்படின்னு அர்த்தம் அங்க பெயிண்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு இல்ல, கூட்டி பெருக்கிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அங்க விருப்பு வெறுப்புகள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த தூய்மையான மனசு வேணுங்கிறதுக்காக வேண்டி, விருப்பு வெறுப்பு இல்லாத மனசு வேணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்றீங்க. ஜபம், தியானம், பூஜை, இத மாதிரிப்பட்ட விஷயம், தான தர்மங்கள் எல்லாம் பண்றீங்க. அப்ப விருப்பு வெறுப்புல இருந்து வெளியே வர்றதுக்காக வேண்டி இந்த இதெல்லாம் பண்றதுனால, அதுக்கான சாதனைகளாக இதெல்லாம் பண்றதுனால, அதனுடைய பலன் என்னவோ அந்த சொர்க்க பலன்ல உங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால அந்த செயலும் கர்மயோகம் தான்.
அதனால வழிபாடுகள், யஜ்ஞங்கள் எல்லாம் கர்மயோகம். யஜ்ஞம்ங்கிற வார்த்தைக்கே கூட சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடிய 3வது அத்தியாயத்துல அதை பத்தி விரிவா வருது கீதையில. சுயநலம் இல்லாத செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் யஜ்ஞங்கள். அப்ப யஜ்ஞமாக செய்கிற போது நாம அதனுடைய பலன் என்னவோ அதுல விருப்பம் வைக்காம, பலனை அந்த பலனை எதிர்பார்க்கல, சித்த சுத்தியை எதிர்பார்க்கிறோம், கடவுளை அடையணுங்கிறத எதிர்பார்க்கிறோம், மோட்சத்தை அடையணுங்கிறத எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் உண்டு. அதனால தர்மத்துக்கு விருத்தம் இல்லாத ஆசைகள், நம்ம போன உயர்நிலை வகுப்புல சொன்னது மாதிரி நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், தப்பொன்னும் இல்லை. அப்போ ஒரு செயலால என்ன பலன் வருமோ அந்த பலனில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் அதை விட உயர்ந்த இன்னொரு பலனை எதிர்பார்த்து அந்த செயலை செய்யும்னாலும் அதுவும் கர்மயோகம் தான். இப்போ என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி நம்ம பூஜை காரியங்கள் எல்லாம் செய்யலாம். செய்தா அது கர்மம். எனக்கு சித்த சுத்தி வரணும், என் குடும்பத்தார்களுக்கு நிம்மதி கிடைக்கணும், எனக்கு நிம்மதி கிடைக்கணும், அப்படி நிம்மதி கிடைக்கணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அது கர்மயோகமா மாறிடும். அடுத்தது 4வது ஒரு இது சொல்லலாம். நீங்க ஒரு செயல் செய்யறீங்க, அந்த செயலுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு, அந்த செயலுக்கு ஒரு பலன் வருது. அந்த பலனை நீங்க பிரசாதமா ஏத்துக்கிறீங்க. பிரசாதம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, கோவிலுக்கு போறீங்க, ஒரு நாள் கோவில்ல உங்களுக்கு சுண்டல் கொடுக்குறாங்க. இப்ப நவராத்திரி பூஜை சில வீடுகளில் 9 நாளும் 10 நாளும் பூஜை பண்ணுவாங்க. 10 நாளும் நீங்க அவங்க வீட்டுக்கு பஜனை எல்லாம் பாட போனீங்கன்னா, கொலுவுக்கு எல்லாம் போனீங்கன்னா, ஒவ்வொரு நாள் அவங்க ஒவ்வொரு பிரசாதம் கொடுப்பாங்க. ஒரு நாள் பாயசமா இருக்கும், ஒரு நாள் சுண்டலா இருக்கும், ஒரு நாள் பொங்கலா இருக்கும். அவங்க என்ன தாராங்களோ நீங்க அதை வாங்கிக்குவீங்க. ஏன் இன்னைக்கு சுண்டல் போட்டீங்க, இன்னைக்கு பாயசம் போட்டிருக்க கூடாது அப்படின்னு கேட்க மாட்டீங்க. அல்லது இன்னைக்கு ஏன் பொங்கல் வச்சீங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. போறீங்க, என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏத்துக்குவீங்க. இந்த மனநிலைக்கு, இந்த அக்செப்டன்ஸ், திதிக்ஷான்னு நம்ம போன உயர்நிலை வகுப்புல கூட இதான் பார்த்தோம். இந்த அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு. எனக்கு இப்படித்தான் மனைவி வாச்சிருக்கா, எனக்கு இப்படித்தான் கணவன் வாச்சிருக்கிறார், அதை நம்ம ஏத்துக்கணும். இந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு நமக்கு இருந்த என்ன பலன் வருதோ, வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தால், முணுமுணுப்பு இல்லாம, சிந்தா விலாபரகிதம், அப்பிரதீகாகர பூர்வகம், பதிலுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் செயல கர்மத்தை கர்மயோகமா மாத்திடும். இப்படி 4 விதமாகவும் நாம செய்யும் போது கர்மம் தான் கர்மயோகமா மாறுது. கர்மயோகங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சேவா எல்லாம் கர்மயோகம். அப்படி கிடையாது, அது தப்பான அபிப்பிராயம். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், காமினி காஞ்சனம் அப்படின்ட்டு. எல்லா மனுஷங்களுக்கும், பெண்ணுக்கும், பொண்ணுக்கும், பொருளுக்கும், பெண்ணுக்கும் ஆசைப்படலாம். இது எல்லாருக்கும் கூடவே பிறந்த குணம். இந்த 2ல இருந்து விவேகானந்த சாமி சொல்றாரு, இந்த 2ல இருந்து கூட ஒருத்தன் வெளியே வருவான், 3வது ஒண்ணு இருக்கு, அதுல தான் விழுறோன்னு தெரியாமலேயே விழுந்துருவான், அது புகழ் அப்படின்னு. இப்ப நாம தொண்டு செய்கிறோம், புகழுக்காக, நமக்கு பேரு புகழ் வரணுங்கிறக்காக நம்ம பண்ணணும்னா அந்த தொண்டு கர்மயோகம் ஆகாது. சர்வீஸுக்கும் கர்மயோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்மயோகம்ங்கிறது செயல் கிடையாது, கர்மயோகம்ங்கிறது பாவனை. நம்ம ஒரு செயலை என்ன பாவனையோட செய்கிறோம். கணவருக்கு சமைச்சு போடுறீங்க, இந்த கொட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடலாம். அதே செயலை அவர் விஷ்ணு, எல்லா கணவர்களும் விஷ்ணுவுக்கு சமானம், கடவுளுக்கு சமானம் சொல்லி அவருக்கு நீங்க அதே சமைச்சு போட்டதை போடலாம். விஷ்ணுன்னு நினைச்சு போட்டீங்கன்னா அது கர்மயோகம். கொட்டி தீருங்க அப்படின்னு சொல்லி போட்டா அது கர்மம். அப்ப செயலில் இல்ல கர்மமா கர்ம யோகமாங்கிறது, அந்த செயலை என்ன பாவனையோட செய்கிறோங்கிறது. இல்ல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். ஒரு கர்மத்தை செய்யும் போது நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒரு செயல் கர்மயோகமா, கர்மம் கர்மயோகமா மாறுது. அந்த செயலுடைய பலன் வரும்போது அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு செயல் கர்மயோகமா மாறுது. அப்போ செய்யும் போது விருப்பு வெறுப்பு இல்லாம
ஈஸ்வர அர்ப்பண புத்தியா செய்யணும். ஒரே வார்த்தையில இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு வார்த்தையில சொன்னான். ஈஸ்வர அர்ப்பண புத்தியாக செயலை செய்தால் அது கர்மயோகம். இது செய்யும் போது பலன் வரும்போது பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கொண்டால் அது கர்மயோகம். இது ஒரு சுருக்கமா விளக்கமா சொல்ல முடியாது, சுருக்கமா சொன்னேன்.